பிடியதன் உருவமை குலமிகு கரியடு ஒடிகொடு தினதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருள் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளம்புரை இறையே. வருகின்ற 18/10/2025 இந்த குருவினால் வளர்ச்சி சவால் ரெண்டுமே இருக்குது. அப்ப இந்த குருத்துல இருந்து நம்ம எப்படி நம்ம சவால் பண்ணிட்டு நம்ம வளர்ச்சி அடையணும், இதுதான் நமக்கு 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். ஒரு வாசகத்தை திருவாசகத்துக்கும் உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றார். குருநாதருடைய திருவடியை பணிந்து இந்த 12 ராசிக்கும் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி எனக்கு எல்லா வகையிலையும் ஆதரித்து என்னை முன் நடத்துகின்ற என் கண்மணியை திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருப்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். மேலே போகணும், மேலே போக போக கீழே தான் இருக்கணும். கீழே திருவடியை தான் பிடிக்கணும், திருமுடியை பிடிக்கக்கூடாது. எனக்கு முடி இல்லையோ, ஏன்னா அப்பதான் அந்த மரியாதை தானா வரும். கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்போதுமே பெரியவங்க. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கறது 18/10/2025 இந்த குரு பயிற்சிக்கு, இந்த குரு அதிசார பயிற்சி, அடுத்த குரு பயிற்சி வருது, அதே வீட்டுக்கு வருது குரு அதிசார பயிற்சி. அப்ப 18/10 5/12 வரை 48 நாள் ஒரு மண்டலம். அது வர்றதே பாருங்களேன், ஒரு மண்டலம். 9 நவக்கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், இதை கூட்டுங்க 48 ஒரு மண்டலம். இங்கே மண்டல கால விநாயகர்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி மத்திய காசி இதழோட நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மண்டல திருச்சிராப்பள்ளி மத்திய காசி சேத்திரத்துல அருள்மிகு மண்டல 48 மண்டல மகா கணபதி குடமுழுக்கு நடக்க போகுது. அதையும் உங்களுக்கு பணிவோடு தெரிவிக்கின்றேன். அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு இப்போது எப்படி இருக்கும்? அப்ப மேசராசிக்கு நிச்சயமாக இது ஒரு வரப்பிரசாதம். இதுவரையும் உங்களுக்கு 3ல இருந்தது, உங்க ராசிக்கு 3ல மிதுனத்துல இருந்திருக்காங்க. எப்போதுமே மேசராசிக்கு ஒரு மகத்தான நெகட்டிவ்னு சொல்லணும்னா முதல்ல நெகட்டிவ் தானே வேணும், அப்புறம் தான் நம்ம பாசிட்டிவ் போகணும். முதல்ல உங்களுடைய வேகம், அந்த படபடப்பு, அந்த தாக்கங்கள், அந்த எதிரடையாக எதை எடுத்தாலும் சல்லு சல்லுன்னு விழுகுன்னு கிராமத்துல சொல்லுவோம். ஏன்னா எதை எடுத்தாலும் சல்லு சல்லுன்னு விழுகிறான்னு கேட்பாங்கல்ல. அந்த வேகம், அந்த கோபம், அந்த முரட்டு பிடிவாதம், இது எல்லாத்தையும் சவாலா எடுத்து ஒதுக்கணும். வயசுல இருக்கணும். 18 வயசுல அப்புறம் அதுல அர்த்தம் இல்லாம போயிடும். வயசுல இருக்கணும். வயது முதிர்வு, அனுபவமும் அறிவும் ஞானமும் மேலோங்க மேலோங்க பணிவு கீழே வரணும். பணிவு வந்துடணும். அதனாலதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே, நீ எங்க போனாலும் நீ பழுத்தோலை தான், குருத்தோலை ஆக மாட்ட. என்னைக்குமே பழுத்தோலை தான் ஆகும், குருத்தோலை தான் பழுத்தோலை ஆகும். பழுத்தோலை என்னைக்கு குருத்தோலை வராதில்லை. அப்ப மேசராசிக்கு இந்த அகம்பாவம், இந்த பிடிவாதம், இந்த மூர்க்க குணங்கள், இந்த எதிரிடைய வசவு, வேகம், ஏமா டிஃபன் ரெடியா? மேசராசி எப்படி கேட்கும்? என்ன ஆச்சு, நேரம் ஆச்சு அப்படி கேட்கும். ரிஷபம் அப்படி கேட்காது, டிஃபன் ரெடியா? மிதுன நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கும், என்னம்மா டிஃபன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும். கடகம் பாசத்தோட கேட்கும், என்னம்மா டிஃபனு என்ன அப்படின்னு கேட்கும். சிம்மமும் அதே மாதிரி தான், என்ன ஆச்சு. அப்படியே அந்த நாள் இந்த நாள் இந்த நாள் அப்படியே தான். முன்னாங்க 12 சரியா போச்சா? முதல் நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் அதே மாதிரிதான், அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரிதான். இதுதான் பேசிக் லாஜிக்.
அப்போ உங்க தசா புத்தியை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பொதுவான விஷயங்கள். 18/10 25 குரு அதிசாரத்துல வர்றாரு. அப்ப வரும்போது நமக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ல இருந்து இப்ப 4க்கு, அப்ப 4ங்கிறது தாயார். அப்பா, வைத்திய செலவு முடிஞ்சதுடா. 4ங்கிறது வண்டி வாகனம். வண்டி வாகனத்துக்கு டெப்ரிசியேஷன், தேய்மான செலவு முடிஞ்சிருச்சு. முதல்ல நெகட்டிவ் பூரா சொன்னோம். இப்போ அப்படியே பாசிட்டிவ்க்கு வந்துருங்க. அப்போ வண்டி வாகனத்துக்கும் டெப்ரிசியேஷன், தேய்மானம் முடிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு வைத்திய செலவு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது? உணவு. நிதானமா வயதுக்கு தகுந்தாரு உணவு, சாப்பாடு மிக முக்கியம். அதே போல என்ன நடக்குது? இப்ப 7.5 சனி. இப்ப நடக்குது 7.5 சனி. அப்போ முதல் சுற்றா 2வது சுற்றா நம்ம பார்க்கணும். முதல் சுற்றா 2வது சுற்றான்னு பார்த்துக்கோங்க. ஏஜை பார்த்துக்கோங்க. அப்ப ஏஜ் இதெல்லாம் பார்த்து இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு வகையான நன்மையை கொடுக்கும். தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, ஏஜை பார்த்துக்கோங்க. தசாபுத்தி, ஏஜ் உங்க தொழில். தசாபுத்தி, ஏஜ் குழந்தை பாக்கியம். தசாபுத்தி, ஏஜ் திருமணம். அப்ப திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், சேமிப்பு, வியாபாரம், சொந்த தொழில், மேக்சிமம் 2 தொழில் எடுத்துக்கலாம். இந்த ரெட்டப்படை வர்றவங்கள 2 தொழில் எடுத்துக்கலாம். நீங்க மேசராசி, விருச்சக ராசி, ரிஷப ராசி, துலாம் ராசி. அதாவது அரசாங்கத்துல நிறைய பேர் இருக்கிறோம்ல, டாக்டர் இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க, கன்சல்டிங் இருக்காங்க, ஆடிட்டர் இருக்காங்க, ஏஜிஸ் இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படி இருக்காங்க? சாயந்தரம் ஆஃபீஸ் போகிறாங்க, சாயந்தரம் 7 மணி 6-7 மணிக்கு வந்து 1 hour கன்சல்டிங் சொல்லி வைக்கிறாங்கல்ல. அப்போ 2வது தொழில மாறுறதில்ல, ஒரு இன்கம் வருதில்ல. ஏதாவது 1 மணி நேரம் இருந்தாலும் அதுக்கு ஒரு வருமானம் வந்தால் அது 2வது தொழில். அப்போ அந்த தொழில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பொறியியல், காவல்துறை, பொறியியல், காவல்துறை, அது மட்டுமல்ல, பொறியியல், காவல்துறை, அடுத்தது நமக்கு நம்ம எல்லாம் காத்திருக்கக்கூடிய டாக்டர் தொழில், டாக்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எல்லாமே எடுத்து அது நம்ம தொழிலுக்கு ஏற்ற, நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அப்போ எல்லாத்தையுமே எடுத்து அனுசரணையோட உங்கள் தசாபத்தி 7 நடக்குது, முதல் சுற்றா 2வது சுற்றான்னு பார்த்துக்கிட்டு அதை பயணித்தால் இந்த அதிசாரம் 18/10 உள்ள அதிசாரம் நிச்சயமாக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, நல்ல வாய்ப்பினை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான படியை துவக்கி குவித்து விட்டது. ஏன்னா அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு குரு பயிற்சி வருது இல்லை, அவங்க தானே வர்றாரு. அப்ப இதே ப்ரிடிக்ஷன் தான் மேக்சிமம் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு படிப்பினை வந்து விட்டது, அப்படித்தான் அர்த்தம். ஆக நிச்சயமாக இந்த குரு அதிசார பயிற்சி ஒரு முன்னேற்றத்துக்கான, அதாவது சவாலை நிமிர்த்தி எதிர்கொண்டு சமாளித்து நீங்க வளர்ச்சியை காணக்கூடிய நேரமாக உங்க ராசிக்கு இப்போது அமையும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி கேது, பரணி அம்பாள், கிருத்திகை முருகப்பெருமான், அம்மா அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்க. 3 பேரும் குடும்பமா இருக்காங்க. கூட்டு குடும்பம், கூட்டு பிரார்த்தனை வழிபாடு மிக முக்கியம். மேசராசிக்கு கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். கூட்டு பிரார்த்தனை வழிபாடு கொஞ்சம் முக்கியமா பண்ணுங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.